ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்க நிலவுக்கு என் மேல் என்னடி கோவம் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா தனுஷ் டைரக்ஷன் பண்ணியிருக்க படம். அவங்க ரிலேஷன் பையனை ஹீரோவா இன்ட்ரடியூஸும் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பார்த்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஆக்சிடென்டான லவ்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் நல்லா லவ் பண்ணுறாங்க. ஹீரோயினுக்கு அம்மா கிடையாது. நான் எங்கள் அப்பா கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு வீட்டுக்கு கூட்டின்னு போகிறாங்க. போன இடத்துல இவருக்கு தெரிய வருது ஹீரோயின் வந்து மிகப்பெரிய பணக்காரர் வீட்டு பொண்ணு அப்படின்ட்டு. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் ஹீரோயினோட அப்பாவான சரத்குமார் பார்த்தீங்கன்னா நீ காசுக்காக தானடா இந்த மாதிரி லவ் பண்ற அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவர் அதெல்லாம் ஏத்துக்கவே இல்லை, நான் உண்மையா தான் பண்றேன், நீங்க இவ்வளவு பெரிய ஆளுன்னா எனக்கு தெரியாது அப்படின்றாரு. ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணு வந்து நீங்க பழகி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு அவங்க அப்பா கிட்ட சொல்ல ரெண்டு பேரும் பழக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அது மூலியமா ஒரு முக்கியமான விஷயம் தெரிய வருது. அதனால ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிடுறாங்க. ஒரு கட்டத்தில் ரெண்டு பேருக்குள்ள கான்டாக்டே இல்லாம போயிடுது. திடீர்னு ஒரு நாள் கல்யாண பத்திரிக்கை நம்ம ஹீரோவை தேடி வருது. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். ஒரு ஃபீல் குட்டான ஸ்டோரி பிளாட்டை எடுத்திருக்காங்க. அதை பெர்ஃபார்மன்ஸ்லையும் நம்ம ஹீரோ ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காரு. பார்க்க பல இடத்துல தனுஷ் பண்ற மாதிரியே இருந்தாலும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்தது. அதே மாதிரி படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. படத்தில் வர காமெடி போர்ஷன் ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் அங்கங்க ரொம்ப நீட்டாகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்தில் வர லவ் போர்ஷன்ஸும் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதே மாதிரி அப்பா பொண்ணுக்குள்ள பாண்டிங்கும் ரொம்ப நீட்டாகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அங்கங்க ஃபீலிங் வர வைக்க தான் செய்து எல்லாமே சேர்ந்து கேரக்டர் ரைட்டிங் நம்ம ஹீரோவையும் ஹீரோயினும் ஃபாலோ பண்ணால இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல படம் சவுண்டாவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபில் அல்டிமேட்டா பண்ணி கொடுத்திருக்காங்க. ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு. குறிப்பாக கோவா போர்ஷன்லாம் நல்லாவே இருந்தது. சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் நல்லாவே இருந்தது. சாங்ஸ் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கு. ஆனால் படத்தில் கூட பார்க்கும்போது கொஞ்சம் லேக் அடிக்க தான் செய்யுது அந்த போர்ஷன்லாம். அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லாவே பண்ணியிருந்தாலும் இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் எனக்கு வந்து. ஸ்கிரீன் பிளேஸ் பார்க்கும்போது நல்லாவே எழுதி எடுத்திருக்காங்க. ஆனாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அங்கங்க ஒரு சில போர்ஷன்ஸ் லேக் தெரிய தான் செய்யுது. செகண்ட் ஹாஃப்ல ஒரு பீக் எடுக்குது. இருந்தாலும் அங்கேயும் ஒரு சில இடத்துல லேக் அடிக்க தான் செய்யுது. ஓவராலா ப்ரிடிக்டபிளா தான் இருக்கு படம். கண்டிப்பா எல்லாருமே ஒன்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு ஃபீல் குட் ரொமான்டிக் ட்ராமா தான். ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.